வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 41 ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 24, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். செம்மை ஊராட்சியாக சாதித்துக் கொண்டிருக்கும் கோடங்கிபாளையத்தில் செம்மை இல்லம் திட்டம் இன்றைய கிராம சபையில் முக்கிய இடம் பெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மனதிற்கொண்டு தமது கோடங்கிபாளையம் ஊராட்சி அலுவலகத்தை பல்வேறு வசதிகள் உள்ளதாக உருவாக்கியுள்ள அதன் தலைவர் காவி பழனிசாமி 10க்கும் மேற்பட்ட குறுங்காடுகள், சாலைகளில் கழிவுநீர் கண்ணுக்கு தெரியாமல் பார்த்தால் சாக்கடை திட்டம், கல்வி கோயிலாக பள்ளிகள் என பல சாதனைகளை கடந்த கோடங்கிபாளையத்தின் அடுத்த இலக்கு ஒவ்வொரு வீட்டையும் 10 சிறப்பு அம்சங்கள் நிறைந்த செம்மை இல்லமாக்கி போட்டியை இன்று நவம்பர் 23 நடைபெற்ற சிறப்பு கிராம சபையில் அறிவித்தார். முன்னதாக நம்பிக்கை செய்தி கிராம சபையில் ஒளிபரப்பப்பட்டது. அதில் பலமுறை வெளியான கோடங்கிபாளையம் பற்றிய சிறப்பு தகவல்கள், செம்மை இல்லம் பற்றிய காணொளி, புதிய தலைமை மலர வேண்டும் என்ற காணொளிகளை மக்கள் வெகுவாக ரசித்தனர். நல்லூர் வட்டத்தின் மகளிர் கள பொறுப்பாளர் ஹேமலதா, கோவை மண்டல பொறுப்பாளர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். திரு பாரதி சின்னசாமி அவர்கள் ஊட்டச்சத்து தோட்டம், முருங்கை வளர்ப்பு மூலம் தன்னிறைவு பெற்ற கிராமமாக ஆக்கலாம் என்று ஆலோசனை வழங்கினர். இக்கிராம சபையின் மேற்பார்வையாளராக வந்திருந்த ஜோனல் ஆபீசர் எல்லா ஊர்களுக்குமே இத்திட்டங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறியதாக திரு ரமேஷ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா. காந்திய வாழ்வியலை கற்க 21 நாடுகளிலிருந்து 38 மாணவர்கள் இந்தியா வருகை. மதுரையில் செசி காந்திய நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ள 30 நாள் காந்திய வாழ்வியல் முகாமில் கலந்து கொள்ள உலகின் 21 நாடுகளில் இருந்து 30 மாணவர்கள் கலந்து கொள்ள வருகை தந்துள்ளது. அனைவரையும் நேசித்தல், உலகையே நேசிக்கும் அந்த காந்திய வாழ்வியல்தான் மனிதகுல முன்னேற்றத்திற்கு பாதை என்பதை உலகமே நம்பி இருப்பதாக உணர முடிகிறது. மதுரை செசி முகாம் வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த காந்திய வாழ்வியல் பயிற்சியின் முதல் நாளில் பேராசிரியர் பழனித்துறை மற்றும் தன்னாட்சி நந்தகுமார் கலந்து கொண்டு பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாகன சென்சார்களை உள்நாட்டில் தயாரிக்க முடியும், இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அறிவுறுத்தல். ராக்கெட் சென்சார்களை தயாரிக்கும் நம்மால் வாகன சென்சார்களையும் உள்நாட்டில் தயாரிக்க முடியும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்தார். பெங்களூரு தொழில்நுட்ப உச்சி மாநாடு புதன்கிழமை நடைபெற்றது. இதில் விண்வெளி தொழில்நுட்பம், இராணுவம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்று அவர் பேசும்போது, ராக்கெட் சென்சார்கள் உற்பத்தியில் இந்தியா அதிக முதலீடு செய்து வருகிறது. ஆனால் வாகன சென்சார்கள் உற்பத்திக்கு அதிக செலவு ஏற்படுவதால் அதில் யாரும் ஆர்வம் காண்பிப்பதில்லை. வாகன சென்சார்களை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக உள்நாட்டில் உற்பத்தி செய்ய வேண்டும். ராக்கெட் சென்சார்களை உற்பத்தி செய்யும் நம்மால் வாகன சென்சார்களையும் தயாரிக்க முடியும். வாகன சென்சார் உற்பத்தியில் சந்திக்கும் சவால்களை சமாளிக்க தொழில் கூட்டு இணைவுகளை பெருக்க வேண்டும். செயற்கைக்கோள்களில் இருந்து கிடைக்கும் தரவுகளை பயன்படுத்துவதில் முதலீடுகளை பெருக்க திட்டமிட்டு வருவதாகவும், மேலும் விண்வெளி துறையில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பு பெருகுவதற்கு தொழில்நுட்ப பகிர்வு முக்கிய பங்கு வகிக்கிறது. இஸ்ரோ உருவாக்கிய பல தொழில்நுட்பங்கள் தனியார் நிறுவனங்களின் பார்வைக்கு கிடைக்கின்றன. இவற்றை பயன்படுத்தி புதிய பொருட்கள், சேவைகள், மென்பொருள்களை தனியார் நிறுவனங்கள் உருவாக்கலாம் என்றும் கூறினார். இதுபோன்று ஒவ்வொரு அரசு துறை அதிகாரிகளும் தமது துறையின் அனுபவத்தை நாட்டின் வளர்ச்சிக்கு செயல்படுத்த ஆரம்பித்துவிட்டால் உலகையே வழிநடத்தும் நாடாக இந்தியாவை காணலாம். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. திறமையை நிரூபியுங்கள், உங்களுக்கு உதவ நாடு காத்திருக்கிறது. ஒலிம்பிக் நோக்கத்தோடு வில்வித்தை பயிற்சியை தொடங்கியுள்ள ஓவிய சேனாவிற்கு ரூபாய் 1.5 லட்சம் மதிப்புள்ள அந்த வில்லை வருவித்து தர ஆர்வம் காட்டியுள்ளார் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பிரமுகர். இதோ அந்த வில் பற்றி ஒரு சிறப்பு தகவல். மகிழ்ச்சி. வில்வித்தை, ஆர்ச்சரி, இதில் இந்தியாவில் 4 வகையான போ பயன்படுத்தப்பட்டது. ஒன்று பேர்போ, பேசிக் போ. இது யார் ஆர்ச்சரி பண்ணணுன்னாலும் பேர்போவில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாவது இந்தியன் போ. இந்த இந்தியன் போவுடைய ரேஞ்ச் 30 to 50 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்தியா நம்ம நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் அதை விளையாடலாம், பயன்படுத்த முடியும். மூன்றாவது காம்பவுண்ட் போ. இது ஏஷியன் கேம்ஸிற்கு பாரா ஒலிம்பிக்கில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பயன்படுத்தலாம். இதனுடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் 50 மீட்டர்ஸ்.
இது வந்து 5 வயசு குழந்தையிலேருந்து 95 வயசு முதியோர் வரைக்கும் இதை பயன்படுத்த முடியும். முழுக்க மெக்கானிசமாக இருக்கக்கூடியது. 4வது இருக்கக்கூடிய போ வந்து ரிகர்வ் போ. இது வந்து முழுக்க டெக்னிக் பேஸ் பண்ணி தான் இதை பயன்படுத்தணும். இதை வந்து ஒலிம்பிக் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ ஒலிம்பிக்கு பயன்படுத்தக்கூடிய போ வந்து ரிகர்வ் போ. ஆர்ச்சரியில் 2 வகையான கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ஃபீல்டு ஆர்ச்சரி, 2வது டார்கெட் ஆர்ச்சரி. இந்த ஃபீல்டு ஆர்ச்சரியில் பார்த்தோம் அப்படின்னா 5 மீட்டர்லேருந்து 60 மீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. இதில் 3 வகையான போவை நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று வந்து பேர் போ, 2வது காம்பவுண்ட் போ, 3வது வந்து ரிகர்வ் போ. இதுக்கு வந்து உலக அளவில் மேட்ச் இருக்குது, வேர்ல்டு கப் மேட்ச் இருக்குது. ஆனால் ஒலிம்பிக் சங்கத்தால் அப்ரூவ் பண்ணல இது. 2வது டார்கெட் ஆர்ச்சரி. இது வந்து ஒரு வட்டம் இருக்கும். அதில் 10, 9 அப்படின்னு மதிப்பெண் கொடுத்துருப்பாங்க. 10, 9, 8, 7ன்னு ரிவர்ஸ்லேருந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரவுண்டில் பாயிண்டில் எக்ஸ்ன்னு இருக்கும். இதுக்கு வந்து 70 மீட்டர்ஸ் ரேஞ்சு. இது வந்து ஒலிம்பிக் சங்கத்தால் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. 1984 ஒலிம்பிக்கில் தென்கொரிய வீரர்கள் தான் ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. ஆனால் இந்திய அளவில் இருக்கக்கூடிய தீபிகா குமாரி அவங்க உலக கோப்பையும் ஆகட்டும், உலக சாம்பியன்ஷிப் ஆகட்டும், நம்பர் 1 அப்படின்ற ரேங்கிங்கும் அவங்க எடுத்திருக்காங்க. ஆனாலும் வந்து துரதிருஷ்டவசமாக ஒலிம்பிக்கில் நம்மளால் வந்து சொல்லிக்கொள்ளும்படியான சாதனைகளை பண்ண முடியல. ஸோ இது வந்து வருங்காலங்களில் இதையும் வந்து நம்ம இந்தியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்பிக்கை இருக்குது. மகிழ்ச்சி. கின்னஸ் வெற்றியை 2 முறை கண்ட 8ஆம் வகுப்பு மாணிக்க மாணவி ஓவிய சேனா ஒலிம்பிக் சாதனையையும் பெற்று நாட்டிற்கு புகழ் சேர்க்க நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. ஊராட்சியின் வளர்ச்சிக்கு சிறப்பான பங்கினை அளித்த குருவரெட்டியூர் சுய உதவிக்குழுவிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் பாராட்டு. ஈரோடு மாவட்டம் குருவரெட்டியூரில் இன்று நடைபெற்ற சிறப்பு கிராம சபையில் அதன் தலைவர் திரு அசோக்குமார் அவர்கள் பாராட்டு தெரிவித்தார். சுய உதவி குழுக்களின் சார்பாக திருமதி வசந்தி பாலன் நன்றி தெரிவித்தார். உலக அமைதி வேண்டி வடகரையாத்தூர் கிராம சபையில் உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி. நவம்பர் 23, 2024 வடகரையாத்தூர் ஊராட்சி ஜேடர்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அருகில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அதில் உலக அமைதி வேண்டி 11:11 மணிக்கு அமைதி தியானம் கடைபிடிக்கப்பட்டது. மேலும் ஊராட்சி கிராம சபை கூட்டம் பதிவேட்டில் உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டதாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இதில் சுமார் 180 பேர் கலந்து கொண்டனர் என்று நாமக்கல் மாவட்டம் குப்பை மேலாண்மை துறை பொறுப்பாளர் என். சுந்தரம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.